அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற பொழுது இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏராளமான நன்மைகளை நாங்கள் செய்திருக்கின்றோம். இந்த மண்ணிலே நீங்கள் எண்ணி பாருங்கள். இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் இதே புரட்சி தலைவி அம்மா அவர்கள் 2001 முதலமைச்சராக பொறுப்பேற்று ஆட்சி அதிகாரத்தில் இருந்தபோது இன்றைக்கு இஸ்லாமிய பெருமக்கள் அம்மாவை சந்தித்து கோரிக்கை வைத்தார்கள். புனித ரமலான் மாதத்திலே பள்ளி வாசலுக்கு நோன்பு கஞ்சிக்கு தயாரிக்க விலையெல்லாம் அரிசி வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். அம்மா அந்த கோரிக்கையை ஏற்று இந்தியாவிலேயே விலையெல்லாம் அரிசி நோன்பு கஞ்சி தயாரிக்க வழங்கிய அரசு அதிமுக அரசு சுமார் 540 மெட்ரிக் டன் கொடுத்தோம். நாகூர் தர்கா சந்தனக்கூட விழாவிற்கு தேவைப்படும் சந்தன கட்டைகள் விலையெல்லாம் கொடுத்ததும் முதல் அதிமுக ஆட்சியிலே. 2018 வரை ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ளும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு மத்திய அரசு மானியம் வழங்கி வந்தது. திடீரென்று 2018 ஆண்டு நிறுத்தப்பட்டு விட்டது. இஸ்லாம் பெருமக்கள் என்னை சந்தித்து இந்த ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு தொடர்ந்து நிதி வழங்க வேண்டும் என்று கேட்டார்கள். 2019 ஆண்டு மத்திய அரசு நிறுத்தினாலும் அம்மாவுடைய அரசு தொடர்ந்து ஹஜ் புனித பயணம் மேற்கொள்ள அந்த நிதி தொடர்ந்து வழங்கப்பட்டது. 2021 ஆண்டு இந்த நிதி போதாது, அதை உயர்த்தி வழங்க வேண்டும் என்று இஸ்லாமிய பெருமக்கள் இடத்திலே கோரிக்கை வைத்த காரணத்தினாலே அந்த கோரிக்கையை ஏற்று 6 கோடி ஹஜ் புனித பயணம் மேற்கொள்வதற்கு கொடுக்கப்பட்ட அந்த தொகையை 12 கோடியாக உயர்த்தி வழங்கினோம். ஹஜ் பயணிகள் சென்னையிலே தங்கி செல்வதற்கு ஹஜ் இல்லம் வேண்டும் என்று கேட்டார்கள். உடனடியாக மாண்புமிகு அம்மாவுடைய அரசு அதற்காக 15 கோடி ஹஜ் இல்லம் கட்டுவதற்கு நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்ட அரசு அதிமுக அரசு. 2016 முதல் ஹாஜிகளுக்கு மாதந்தோறும் 20,000 ரூபாய் மதிப்புதவி வழங்கும் திட்டத்தை அதிமுக ஆட்சியிலே தொடங்கப்பட்டது. உலமாக்கள் மற்றும் மோதினார்களுக்கு ஓய்வூதிய பயனாளிகளின் எண்ணிக்கையை 2400 2600 அதே போல ஓய்வூதியம் 750 3000 உயர்த்தி வழங்கப்பட்டது. உலமாக்களுக்கு புதிய 2 சக்கர வாகனங்கள் வாங்க மானியமாக 25,000 வழங்கப்பட்டது. வகுப்பு வாரியத்திற்கு ஆண்டு நிர்வாக மானியம் மற்றும் பள்ளிவாசல்கள் தர்காக்கள் பழுதுவாக்கல் மற்றும் புனரமைத்தல் பணிகள் மேற்கொள்ள நிதி வழங்கப்பட்டது. அதிமுக ஆட்சியில் இஸ்லாமிய வகுப்பிற்கு நேரடி நியமன முறையில் நிரப்பப்படாத பணியிடங்களுக்கு முன்கொணர்வு முறையை நீடிக்க அரசாணை வெளியிடப்பட்டது. 2018 ஆண்டு கஜா புயல் பெருமழை வெள்ளத்தால் பாதிப்படைந்த நாகூர் தர்காவுக்கு நானே நேரடியாக சென்று பார்வையிட்டு அந்த குளக்கரையை சரி செய்வதற்கு சுமார் 4 கோடி 25 லட்சம் ரூபாய் கொடுக்கப்பட்ட அந்த குளக்கரையை சரி செய்தோம். சிறுபான்மை பொருளாதார மேம்பாடு கழகம் அமைத்தது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு. தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தின் தலைவராக முதலில் இஸ்லாமிய சமுதாயத்தைச் சேர்ந்த பெண்மணி திருமதி யாஸ்மின் அகமது IAS அவரை நியமித்து பெருமைப்படுத்தியது அதிமுக அரசு. 2002 ஆண்டு இந்திய ஜனாதிபதி தேர்தலில் டாக்டர் APJ அப்துல் கலாம் அவர் அதிமுக ஆதரித்து நிறுத்தப்பட்டார். அவருக்கு அதிமுக ஆதரித்து அதிமுக MP அதிமுக MLA வாக்களித்து அவரை இந்த நாட்டினுடைய ஜனாதிபதி ஆக்கிறோம். இதே மரியாதைக்குரிய APJ அப்துல் கலாம் ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்ட பொழுது அவருக்கு எதிர்த்து போட்டியிட்ட வேட்பாளருக்கு ஓட்டளித்தது திமுக MP திமுக MLA என்பதை நீங்கள் உணர வேண்டும். இந்த நாட்டினுடைய உச்சபட்ச பதவி ஜனாதிபதி பதவி. அப்படிப்பட்ட உயர்ந்த பதவிக்கு அதிமுக துணை நின்றது என்பதை இஸ்லாமிய பெருமக்கள் உணர வேண்டும் என்று நேரத்தில் தெரிவித்து, அது மட்டுமல்ல, இன்றைக்கு கண்ணிமிக்க காகிதம் இல்லத்தவர்களுக்கு சென்னையில் மணிமண்டபம் அமைத்ததும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கம். மேலும் அம்மாவுடைய அரசு இருக்கின்ற பொழுது நான் முதலமைச்சர் இருந்த பொழுது இந்த இஸ்லாமிய பெருமக்கள் கேட்டுக்கொண்டது இருக்கிற இன்றைக்கு அவருடைய திரு அப்துல் கலாம் அவருடைய நினைவாக கலை மற்றும் அறிவியல் கல்லூரியை ராமநாதபுரத்தில் தொடங்கப்பட்டது என்பதையும் இந்த நேரத்தில் நினைவு கூர்ந்து, இஸ்லாமிய பெருமக்கள் நாங்கள் வாக்குக்காக உங்களை இதை நாங்கள் சொல்லவில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஜாதிக்கும் மதற்கும் அப்பாற்பட்ட கட்சி, அனைத்து மதமும் சமமாக பார்க்கக்கூடிய கட்சி.
ஒவ்வொரு மதமும் அவர்களுக்கு புனிதமானது. அந்த நிலையிலே நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கின்றோம். ஆகவே நீங்கள் சிந்தித்து பார்க்க வேண்டும். வேண்டுமென்றே திட்டமிட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை அவதூறாக திராவிட முன்னேற்ற கழகம் கூட்டணி பேசுவதை நீங்கள் நம்ப வேண்டாம் என்பதை மட்டும் அன்போடு இந்த நேரத்தில் கேட்டுக்கொள்கிறேன்.